ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் கமிங் ஃப்ரம் another வேர்ல்ட் ஆர் நாட் தே அப்படின்ற இந்த ஒரு அனிமேவோட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இந்த ஒரு அனிமேல வந்து இப்போ தான் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டே வந்து ரியல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடில் பயங்கரமான ஒரு சண்டையே இருக்குது. ஸோ மறக்காமல் அடுத்த எபிசோட் நிறுத்தி பண்ணி பாருங்கள். அதை வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால இந்த ஒரு எபிசோட சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 எபிசோட் சேர்த்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடில் வந்து கொஞ்சம் குளற கொடுத்து வச்சிருக்காங்க வாய்ஸில். வீடியோ நல்லா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அதையும் மதிச்சு 6 பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகிறோம். ஐயோ, வாயிலாம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது மக்களே. அந்த மாதிரி வச்சுனாவே விளங்க மாட்டேன். சரி, ஓகே, வளவள குலகான்னு பேசாமல் இன்றைக்கி எனக்கு அதுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4. எபிசோட் 4 ஸ்டார்டிங் சீனிலேயே நம்ம காசு காப்பியை தான் காட்டுறாங்க. காசு காப்பி வந்து போன டைம் அடிப்பட்டதால் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அவள் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பிளாக் ரேபிட் இவங்க 2 பேர் வந்து போன கேமில் ஜெயிச்சதுக்காக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது பிளாக் ரேபிட் வந்து நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட பேர் வந்து இசையோமி. அந்த பேர் வந்து என் வாயில் வராது அடிக்கடி ஸ்பீடாக. அதனால தான் நம்ம ஹீரோன்னு கண்டினியூ பண்ணேன். பட் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து ப்ரோ ஹீரோன்னு சொல்லாமல் பேரை ட்ரை பண்ணி பாரு ப்ரோ நீங்கள். ஸோ அதனால் ஹீரோ இந்த ஒரு எபிசோட் வந்து இசையோமின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இசையோமி, நீ வந்து இதுக்கப்புறம் எல்லா போட்டியில் கலந்துக்க போகிறதானே, உனக்கு எதாவது டவுட் இருந்தால் ஏன் ஒரு மாதிரி இருக்கணும்னு நம்ம இசையோமி என்ன சொல்கிறான்னா, இந்த கிளான் கேம்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி கிஃப்ட் கேம்ஸில் மொத்தம் 7 லேயர் இருந்துச்சுன்னா 7 லேயர்லேயும் ஒரு டீமன் கிங் இருந்திருப்பாங்க. உங்களுக்குமே ஒரு டீமன் கிங் இருந்திருப்பாங்க. நீ ஸ்ட்ராங்கான ஒரு கிளான் சொல்லும் போதே தெரியுது உங்ககிட்டயும் ஒரு டீமன் கிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பட் ஆனால் ஜின்னுக்கிட்ட கடைசியாக விசாரிக்கும் போது அந்த டீமன் கிங் வந்து இன்னும் இங்கே தான் உயிரோடு இருக்காங்க. பட் வேற ஒரு கிளானில் இருக்காங்களாமே. அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லணும்னு நம்ம பிளாக் ரேபிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆமாம், நீ சொல்கிறது உண்மை தான். எங்களோட டீமன் கிங் வந்து ஒரு கேர்ள். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அக்கா மாதிரி. அந்த ஒரு கேர்ள் வந்து இப்போ வந்து அந்த கேம் ஜெயிச்ச உடனே வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னோட கனவே வந்து என்னோட கிளானை ஸ்ட்ராங் ஆக்கி திரும்ப என்னோட டீமன் கிங்கை கூட்டிட்டு வரணும்னே நம்ம ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். சரி, ஓகே, நான் வந்து உனக்காக இந்த போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு உனக்காக அவங்களை ஜெயிச்சு கூட்டு வரேன். பிளாக் ரேபிட் முகத்தில் ஒரே சந்தோஷம். சரி, ஓகே, இரு, நான் உனக்காக டீம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துட்டு கிளம்புறா. அப்படி கிளம்பின உடனே நம்ம ஹீரோ சரி, ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் ஒழிஞ்சிட்டு இருக்க போற உள்ள வாங்கின உடனே பார்த்தா அந்த இடத்த வேரெல்லாம் உடச்சிக்கிட்டு ஜன்னலை திறந்துக்கிட்டு அந்த டீமன் கிங் நரிப்பலனுக்கு பவர் கொடுத்து அந்த டீமன் கிங் வந்து நிற்கிறா. அப்படின்னா உண்மையை சொல்லு, உன்னால் என்னோட ப்ரெசன்ஸே சென்ஸ் பண்ண முடியுது. நான் ஒரு டீமன் கிங், என்னோட ப்ரெசன்ஸை சென்ஸ் பண்ண முடியும்னே நம்ம ஹீரோ வந்து என்னால் அதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னே அவன் என்ன பண்ணுறேன்னா எடுத்தோடனே யோசிக்காமல் நம்ம ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ சாலிடாக வழக்கம் போல் ஒரு சிங்கிள் பஞ்சில் தடுக்கிறான். இந்த சத்தம் எல்லாரும் கேட்டவுடனே எல்லாருமே மேலே வந்து பார்க்குறாங்க. மேலே வந்து பார்த்ததும் தெரியுது டீமன் கிங்கும் நம்ம ஹீரோ அடிச்சுக்கிறானே. நம்ம ஹீரோ பிளாக் ரேபிட், நீ பின்னாடி எதுவும் சண்டைக்குள்ள தலையிடாத, நான் இவளை கொண்டுட்டு வந்து பேசுகிறேன்னே நம்ம பிளாக் ரேபிட் சொல்கிறா. இல்லை, நீ எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க வந்து நம்மளோட டீமன் கிங், எக்ஸ் டீமன் கிங், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நீ வந்து ஜெயிச்சு கூட்டு வரேன் அந்த ஒரு பொண்ணை இவதான் அண்ணோடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா அவளை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டீமன் கிங் வந்த உடனே நம்ம ரேபிட் வந்து கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்த? நீங்கள் வந்தால் இந்த பிரச்சனை கேட்டேனே. இல்லை, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் இங்கே வந்தது எப்போ என்னோட லாடுக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு கூட தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு பிளாக் ரேபிட் கேட்குறா. சரி, ஓகே, நீ வந்துடல, அப்போ இங்கே இருந்துடு, அவருக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறல. இல்லை, என்னால் முடியாது. நான் அப்படி இங்கே இருந்தால் கிஃப்ட் கேம்ஸ் ரூல்ஸ் ஏற்கனவே நான் மீறிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சாங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு போயிட முடியும்னே. இந்த பக்கம் அசுக்கா அது வந்து டென்ஷனாகி கேட்குறா, நீ பண்ண இந்த வேலையால் தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட காசு காப்பி வந்து இப்போ அடிப்பட்டு பெட்ரெஸ்ட் எடுத்துனே. அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து இந்த பிளாக் ரேபிட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த நோ நேம் கிளான்ஸ் வந்து புதுசாக சமனிங்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையா செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணேன். பிகாஸ் நான் இல்லாத இந்த இடத்த வந்து யாராச்சும் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணோம். இத்தனை நாள் பிளாக் ரேபிட் இருந்தா, பட் புது சமனிங்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன். அடி பாவி, ஒருத்தி அங்கே உயிர் பொழைக்கப்படுத்திட்டு இருக்க, இதை வந்து ஸ்ட்ராங்காக டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தியா அப்படின்ன உடனே சப்போஸ் நம்ம ஹீரோ வந்து இந்த டைமில் கேள்வி கேட்குறான். அப்படின்னா நீ பண்ண இந்த ஒரு டெஸ்ட்டில் நாங்கள் தோற்றுனா எங்கள் 3 பேரும் நீ கொண்டுட்டு இருப்பதானு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் 1000 ஐஸ், அதாவது இந்த சிரியோஷன் சொல்லிட்டு ஒரு டீமன் கிங் தான். ஸோ அவ இடத்துல யாரோ ஒருத்தன் புதுசாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், நீ சொன்ன மாதிரி அந்த டீமன் கிங்கை நான் விற்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம டீமன் கிங் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இல்லை, அவன் வந்து இந்த டீமன் கேம் வந்து கேன்சல் பண்ணிட்டான். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து என்ன போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு போனான்னு இருந்தீங்களா, ஸோ அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இனிமேல்ட்டு நீங்கள் போட்டி போட்டாலும் நான் வரமாட்டேன், நான் முழுசாக அவருக்கே சொந்தமாக்கிட்டேன் அப்படின்னோடனே இது வந்து பிளாக் ரேபிட்டால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி போட்டி போட்டு கொண்டு வந்தோடனே. ஆனால் அது வந்து ரத்து செய்யப்பட்டது. இப்போ என்ன கணக்குனா, நம்ம டீமன் கிங், எக்ஸ் டீமன் கிங் வந்து ஏற்கனவே வந்து ஜெயிச்சு அந்த பக்கம் கூட்டு போயிட்டாங்களா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம், திரும்ப போட்டி போட்டு டீமன் கிங்கை இழுத்துடலாம் தான் நினச்சாங்க. பட் ஆனால் அந்த கேம் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டீமன் கிங் வந்து வேற ஒருத்தட்ட ஸ்லேவாக விற்க போகிறாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து சரி, ஓகே, நீ வந்து இப்போ எங்க கூட சண்டை போட வந்திருக்கணும்னு இந்த பக்கம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சிரேஷாவும் அந்த இன்னொரு பையனை வந்து புதுசாக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அவன் பார்த்தோன்னே அவன் தான் வந்து இந்த டீமன் கிங்கை விற்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் வேற யாருமே கிடையாது, இவன் தான் இருக்கிறதுல நம்பர் 1 வில்லன்ற மாதிரி. அந்த டாப் 1ல் இருக்கக்கூடிய டீமன் கிங் இவன் தான் வந்து இவங்களோட கிளானை
கிளானை வந்து ஜெயிச்சு எக்ஸ் டீமன் கிங் வந்து கூட்டு போய் இப்போ ஸ்லேவாக வச்சுட்டு இருக்கிறது. அவன் வந்து சிரியோஷிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆமாம் நான் லிட்டில் கேம்ஸ்லேருந்து இந்த கிளான் கேம்லேருந்து அந்த நோ நேம் கிளானை தூக்க போகிறோன்னே சிரியோஷோக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன மீறி நீ அவங்களை தொட்டுடுவியா, அவங்களுக்கு எதுக்கு இப்படி தொல்லை பண்ணுறோன்னே. அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், நான் வந்து அந்த வேம்பயர் டீமன் கிங்கை வந்து விற்க போகிறேன், அவன் வந்து என்னோட ஸ்லேவ் தானே, ஸோ அவனை நான் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு விற்க போகிறேன்னு. இந்த பக்கம் சிரியோஷோக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து அவங்க வந்து திரும்பவும் டீமன் கிங்கை சந்தோஷம் இருக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீ விற்க போகிறேன்னா இல்லை, நான் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் அவள் வந்து ரூல்ஸை மீறி புது சம்மனிங்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போயிருக்கா. அது வந்து எனக்கு பிடிக்கல, ரூல்ஸ் படி அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிட்டு இவளை இப்போ நான் விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட நிறையவே பிளான்ஸ் இருக்குது. பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா 1000 days, அதாவது சிரயோஷா நீ இதில் வந்து கலந்துக்கவே கூடாது அப்படின்னு. சிரயோஷா இந்த இடத்த விட்டு அதெல்லாம் பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறன்றது எனக்கு தான் தெரியும்ட்டு சிரயோஷா என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கிளம்புறா. அப்படி சிரயோஷா எந்திரிச்சு கிளம்புனே அவன் இவ்வளோ நேரம் டீ குடிச்சு இந்த கிளாஸை எடுத்து சிரயோஷா நடந்து போகும்போது அவரோட காலுக்கு முன்னாடி விட்டுடிக்கிறான். இப்படி பண்ணவனே சிரயோஷா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு என் கூட சண்டை போடணும்னு மறைச்சிட்டே கேட்க, ஓ உனக்கு சண்டை வேற போடணுமா சிரயோஷா, ஒயிட் ஸ்னேக்காக இருந்தாலுமே நீ வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, என் கழுத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பேசுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் போட்டிருக்க ஒரு செயினை காட்டுறான். இந்த பக்கம் எக்ஸ் டீமன் கிங் பேசிகிட்டு இருக்கான். அந்த ஒரு டைம் தான் காமிக்கிறான். நம்ம ஹீரோவும் டீமன் கிங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. டீமன் கிங் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தேவை, அதாவது என்ன பொறுத்தளவுக்கு இந்த கிளானை பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே உனக்கு இப்போ என்ன என் கூட சண்டை போட்டு நான் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் தானே, சரிவா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துடலான்னொடனே டீமன் கிங்கும் பரவாயில்ல நீ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட, சரிவா சண்டை போடலான்னு சொல்லிட்டு இப்போ வெளியே சண்டை போகிறதுக்கு கிரவுண்டுக்கு வந்து நிற்கிறாங்க. டீமன் கிங் வந்து ரூல்ஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நம்ம 2 பேரும் மாற்றி ஒரு அட்டாக் பண்ண போகிறோம், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அட்டாக் தான் பண்ண போகிறோம். பட் அப்படி பண்ணுற அட்டாக்லேருந்து யார் தப்பிச்சு யார் சாவறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டுன்னா நீ இந்த கிளானை பாதுகாக்கலாம், நான் தோதுனா உன்னை இனிமேல் தொல்லை பண்ண மாட்டேன், நான் இங்கே போயிடுவேன்னொன்னே அந்த டீமன் கிங் வந்து ஒரு ஈட்டி எடுத்துட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் மொத்தமாக சார்ஜ் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக விட்டுறா. நம்ம ஹீரோவை நோக்கி அந்த அட்டாக் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னதான் இவ்வளோ சார்ஜ் அட்டாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோ சால்டாக தடுத்தோடனே அவன் மூஞ்சில் ஆடவே இல்லை. நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் அப்படியே அந்த அட்டாக் ஒரு 10 திருப்பி விட்டவொடனே இந்த டீமன் கிங் மேலே அட்டாக் பண்ண போது சரி ஓகே அவள் தப்பிச்சிருவான்னு பார்த்தா தப்பிக்கல. அவள் வந்து அப்படியே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நிற்கிற அந்த அட்டாக் மேலே பட்டோன்னே. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம பிளாக் ரேபிட் வந்து என்ன பண்ணுறான்னா அவளை வந்து காப்பாற்றி கூட்டு போகும்போது நடுவில் வந்து ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு புதுசாக ஒரு கார்டு கிரியேட் ஆகுது. அந்த கார்டில் என்ன போட்டிருக்குதுன்னா இந்த வேம்பயர் டீமன் கிங் வந்து தப்பிச்சு வந்ததால் இவளை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், அவளை வந்து கைது பண்ண போகிறோன்னே பக்கத்தில் திடீர்னு ஒரு செவசவேன்னு ஒரு லைட் எடுது. அந்த லைட் வந்து யார் பக்கம் இருக்குதுன்னா அசுகா பக்கத்தில் இருக்குது. அசுகா பக்கத்தில் இருந்த உடனே அந்த லைட் வந்து அசுகா மேலே பட போன உடனே அசுகா வந்து பார்க்குற எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த ஒரு டைமில் ஜெஸ்ட்டில் வந்து அந்த எக்ஸ்டி மல்டிங் வந்து அசுகாவை தள்ளி விட்டுட்டு அவள் போய் அந்த லைட்டில் நிற்கிறா. அப்படி நின்ன உடனே அந்த லைட்டு பட்ட உடனே ஃபுல்லாக ஸ்டோனாக மாறிடுறா. இந்த பக்கம் யாருக்குமே ஒன்றுமே புரியல, ஒரு டீமன் கிங்கே வந்து கல்லாக மாறி நிற்கிறா. அப்போ நம்மளாம் எவ்வளோ தூரம் மாதிரி பார்த்துருக்கோன்னே பிளாக் ரேபிட் பார்க்குறா, டீமன் கிங் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னோடனே பிளாக் ரேபிட் தான் அவரோட அக்கா மேலே. ஸோ பார்த்தா டீமன் கிங் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோனாக மாறிட்டு நிற்கிறாங்க. இது வந்து யாராக நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா வெளியே வந்து சில சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க யாருன்னா அந்த பியூரஸ், இவ்வளோ நேரம் வந்து சிரியோஷ் அந்த 1000 days கிட்ட வந்து பேசினா வந்தீங்களா. ஸோ அந்த பியூரோஸ் அப்படின்றவனோட அடியாட்கள் தான் இவங்க இதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கிங் வந்து தப்பிச்சு வந்தாங்களா. ஸோ அது வந்து அவளோட தண்டனை அப்படின்ற மாதிரி வந்து இவனுங்க வந்து தண்டனை கொடுத்துட்டானுங்க. அவனுக்கு கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தலை வச்ச ஒரு பொண்ணு இருப்பா. அவளோட அந்த பாம்பு தலையை பார்த்தா எல்லாரும் வந்து கல்லா மாறிடுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி தான் டீமன் கிங்கை வந்து கல்லா மாற்றிருக்காங்க. இந்த பாம்பு தலை கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை மாதிரி கிளான்ஸ்லாம் வந்து நீங்கள் பேசவே கூடாது, நாங்கள் வந்து எங்களோட வேல்யூ டியூட்டி தான் செய்கிறோம், அவள் வந்து டியூட்டியை மீறி இருக்கா, ஸோ அதனால நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போகிறோன்றா. சரி இவளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ரேபிட் கேட்டோன்னே இவளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஸ்லேவாக விற்க போகிறோம், அதாவது போன நேரத்தில் சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அவன் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி இந்த டீமன் கிங் வந்து எங்கள் மாஸ்டர் வந்து ஸ்லேவாக விற்கிறதுக்கு முடிவு பண்ணாரோன்னே. இல்லை நாங்கள் அந்த மாதிரி போட்டி போகிறோன்னே, இல்லை இவள் இங்கே வந்து தப்பிச்சு வந்ததால் அந்த ஒரு போட்டி வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இப்போ இவளை ஸ்லேவாக விற்க போகிறோம், இந்த நாயை நாங்கள் ஸ்லேவாக விற்க போகிறோன்னே. நாயின்னு சொன்னானோடனே பிளாக் ரேபிட் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு மொத்த பவரே ஆக்டிவேட் பண்ணுறா. அப்படி ஆக்டிவேட் பண்ண உடனே வழக்கம் போல் பிளாக் ரேபிட்டோட முடி வந்து பிங்க் கலரில் மாட்டுது. அவள் வந்து கையில் ஒரு கிஃப்ட் கார்டு எடுத்து ஒரு வெப்பனை சமன் பண்ணுறா. இந்த வெப்பன் பேர் வந்து இந்திரா வெப்பன். இந்த பாடி கார்ட்ஸ்லாம் இந்த வெப்பனை பார்த்தோன்னே எது இந்திரா வெப்பனா, அடக்கடலை இவ்வளோ மாதிரி ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கா, இந்த இடத்துல நம்ம செத்துருவோம் தெரியலன்னொன்னே இவன் இந்த பக்கம் நீங்கள் வந்து என்னோட டீமன் கிங்கை மரியாதைலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு பிளாக் ரேபிட் அந்த அட்டாக் எடுத்துகிட்டு ஓங்கி அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் அந்த அட்டாக்கை தடுக்கலாம் இல்லை, பிளாக் ரேபிட்டோட காதை பிடிச்சிக்கிட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சப்போஸ் நீ இந்த மாதிரி பண்ணனா அவங்களுக்கு நம்மளுக்கும் புதுசாக ரூல்ஸை மீறதுக்காக ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகும், இப்போ நீ இந்த மாதிரி அவசரப்பட தப்பில்ல, நானே வாய மூடிட்டு இருக்கேன் சண்டை போகிறேன், நானே நீ என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கேன்
போறியானோடனே இல்லை என்னை விட அவனுங்களை அட்டாக் பண்ணோடனே அவனுங்க அந்த இடத்துல இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறானுங்க. சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல இதெல்லாம் பேசினா கரெக்டாக வராது. நம்ம சிரியோஷா கிட்ட போகலாம். சிரியோஷா கிட்ட போனால் இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். பிகாஸ் சிரியோஷா வந்து இப்போ ஒரு ஆக்டிவ் டீமன் கிங், அது மட்டும் நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால ஸோ சிரியோஷா கிட்ட நம்ம இதை பற்றி சஜஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு 1000 days, அதாவது சிரியோஷாவோட இடத்துக்கு பேர் தான் வந்து 1000 days. இப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா இவ்வளோ நேரம் இவங்க பேசிகிட்டு இருந்தான். அந்த பியூரஸும் வந்து இங்கே தான் பேசிகிட்டு இருக்கான் சிரியோஷா கிட்ட. ஸோ சிரியோஷா கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கும்போது பிளாக் ரேபிட் வந்து உட்காந்தவொடனே பிளாக் ரேபிட்டோட ட்ரெஸ்ஸு அவரோட கால்லாம் பார்த்துட்டோன்னே, ஹே பிளாக் ரேபிட், உன்னோட கால்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, நீ இன்றைக்கி நைட்டு வந்து என் கூட ஏன் அந்த காலை விரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலி இப்போ நான் வந்து 18+ கண்டென்ட் வந்து ஹிண்டாய் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கண்டென்ட்டில் இது வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ நான் பேசி தான் ஆகணும். அதனால் நம்ம பேக் டு த கண்டென்ட். இந்த பக்கம் ஹிண்டாயின்னு பாருங்க பிளாக் ரேபிட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே இந்த பக்கம் அசுகா வந்து டென்ஷன் ஆகிறா. ஏய் நீ தேவலாம் தரட்டது அசுகா, அதாவது பிளாக் ரேபிட் வந்து எங்களோட ஆளு. ஸோ அதனால் அவளோட கால்கள் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், அவள் எங்கள் கூட தான் வெரி பண்ணோன்னே, ஆமாம் நான் அசுகா கூட தான் இருப்பேன்னு. இந்த பக்கம் பிளாக் ரேபிட்டுக்கு என்னடி சொல்லிட்டு இருக்கேன், நானும் உங்களை சேர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இல்லை அந்த கால் வந்து எனக்கு சொந்தம், அவள் என் கூட தான் வெரி பண்ணோன்னே நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்கிறேன்னே, ஆமாம் நான் வந்து பிளாக் ரேபிட் வந்து நான் இவருக்கு தான் சொந்தம்னே. அட பாவிகளா, இங்கே என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம, நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட கால் வந்து யாருக்கு சொந்தம், நான் தான் முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த பிளாக் ரேபிட் வந்து பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் சிரியாஷ் வந்து பிளாக் ரேபிட் ட்ரெஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கணும்னே பிளாக் ரேபிட் வந்து எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணா, பிளாக் ரேபிட் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ்ஸாக போட்டால் தான் அவளோட மூவ்மெண்ட் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி இந்த மாதிரி விஷயத்தை உனக்கு யார் சொன்னோன்னே, இந்த விஷயத்தை சிரியாஷ் தான் எனக்கு சொன்னால், இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணேன்னா அவளுக்கு வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிற மூவ்மெண்ட் ஸ்பீட்னோடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பிளான் போட்டிருக்கானே, சிரியாஷா நீ செம பிளான் போட்டிருக்கேன், அவளோட அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கானே. நம்ம இந்த பக்கம் அந்த பியூரோஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே என்ன பிளாக் ரேபிட் நீ வரைய என் கூட, நீங்கள் நைட் நம்ம ரூம் போகலாம் அப்படின்னோடனே, இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. அங்கே ஒருத்தி கல்லா மாதிரி கிடக்கிறா, நம்ம என்னடா கதை பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்த கதைக்கு வருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த எக்ஸ் டீமன் கிங்கை பற்றி பேச ஆரம்பித்த உடனே நம்ம பியூரோ சொல்லிடுறான், அவர் ரூல்ஸ் மீறிட்டா நான் அவளை இந்த மாதிரி விற்க போகிறேன் அப்படின்னோடனே இந்த பக்கம் பிளாக் ரேபிட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி விற்கக்கூடாது, அவள் எனக்கு ரொம்ப தேவைப்படுறா, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்கள் அவளை விற்றுட்டீங்கன்னா எப்படி, எங்களோட டீமன் கிங்கே அவளை நம்பி தான் இருக்குது, நாங்கள் போட்டி போட்டு தான் அவளை செக்கில் இருந்தோம், பட் அவங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் மீறோம் நான் எதிர்பார்க்கலன்னு நம்ம பியூரோஸ் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே நீ இப்படிலாம் சொல்கிறியா, நீ என் கூட ரூம் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன், சரி நீ வேணா ஏன் கூட என்னுடைய காலரை மாட்டிக்கிட்டு லைஃப் முழுக்க உன்னோட வாழ்க்கை முழுக்க ஸ்லேவாக இரு அப்படின்னோடனே பிளாக் ரேபிட் வந்து யோசிக்கிறான். பிகாஸ் வந்து பிளாக் ரேபிட்டுக்கு வந்து என்னதான் ஆனாலுமே இந்த நோ நேம் கிளானை வந்து ஸ்ட்ராங்காக மாற்றணும். சப்போஸ் இந்த எக்ஸ் டீமன் கிங் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு அது வந்து ஸ்ட்ராங்காக மாறிட்டு இது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். ஆனால் பிளாக் ரேபிட் வாழ்க்கை முழுக்க வந்து இவனுக்கு ஸ்லேவாக போயிடனோடனே பிளாக் ரேபிட் வந்து யோசிக்கிறா, இல்லை இது ஒரு நல்ல டீல் தான், என்னோட வாழ்க்கையை அர்ப்பணியாச்சு நான் வந்து பிளாக் ரேபிட்லேருந்து எக்ஸ் டீமன் கிங் வந்து திரும்ப கூட்டு வருவேன்னா என்னோட வாழ்க்கையை நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து மூஞ்ச வச்சுக்கணுன்னே இந்த பக்கம் அசுகா வந்து டென்ஷன் ஆகிட்றா. இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னோடனே இந்த பியூரோட்டன்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் அவளை வந்து ஸ்லேவ் மார்க்கெட்டில் விற்க போகிறேன், அவள் என்ன தான் சின்னதாக இருந்தாலுமே அவள் வந்து ட்ரெஸ் இல்லாமல் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருப்பா, ஸோ அவளை விற்றனா கொஞ்சம் ரேட்டு போகும், அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்சம் அவளை வந்து இந்த மாதிரி வந்து அனுபவிச்சிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஸோ அந்த டீமன் கிங் சின்ன பொண்ணு எனக்கும் கொஞ்சம் சின்ன பொண்ணாக பிடிக்கும், அவள் ஓட்டெல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறோன்னே இந்த பக்கம் இவன் இந்த மாதிரி பேசுகிறோன்னே அவ்வளோதான். பிளாக் ரேபிட்டுக்கு ஏற்கனவே ஒருத்தர் நாயின்னு சொன்னதால டீமன் கிங் டென்ஷன் ஆகிட்டா. இந்த பக்கம் பிளாக் ரேபிட் இவன் என்னதான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே பட்டுன்னு கோவத்தில் முடிய மாற்றிக்கிட்டு என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி வர இவன் உடனே டென்ஷன் ஆகி நீ என்னையே அட்டாக் பண்ண வரியானோடனே அசுகா டென்ஷன் ஆகிட்றா. அசுகா டென்ஷன் ஆன உடனே தன்னோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி கீழே மண்டி போடு அப்படின்னோடனே அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேளனோடனே அவன் வாய் ஆட்டோமேட்டிக்காக அவனையே மீறி இந்த பக்கம் வந்து பிளாக் ரேபிட்டை சாரி கேட்டோடனே இவன் எவ்வளோ பெரிய டீமன் கிங், இதெல்லாம் ஒரு பவர் ஏன் கிட்ட ஒர்க் ஆகுமா, நான் கவனக்கடணும்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக உடச்சிக்கிட்டு இந்த பக்கம் பிளாக் ரேபிட்டை வந்து மிரட்டிக்கிட்டு வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ண வந்த உடனே சிங்கிள் ஃபிங்கரில் அந்த வெட்டக்கா சால்ட்டை தடுத்து நீ சண்டை போடணும்னா ஏன் கூட சண்டை போடு அப்படின்னு இந்த பக்கம் 1000 daysல வந்து சிரியோஷா காத்துறா. இல்லை இந்த மாதிரி யாருமே சண்டை போடக்கூடாது, இந்த இடத்துல என்னோட 1000 daysல யாரும் சண்டை போடக்கூடாது, உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டி போட்டுக்கோங்கன்னு இந்த பக்கம் பியூரஸ் வந்து நான் ரூல்ஸ் படியே நடந்துக்கிறேன், வேற ஒரு இடத்துல வந்து வேற ஒரு டீமன் கிங் சண்டை போடக்கூடாது, ஸோ அதனால இந்த ஒரு இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்படி அவன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறான்னா, பிளாக் ரேபிட் கிட்ட நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நீ உன் வாழ்க்கை முழுக்க என்னோட ஸ்லேவாக இருந்துக்கிட்டு எக்ஸ் டீமன் கிங்கை விடு வச்சேன்னா அதுக்கான டைம் தரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பிளாக் ரேபிட் வந்து அவன் இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு வந்து இதை தான் யோசிச்சுட்டு இருக்கா, என்ன பிளாக் ரேபிட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிளான் நல்லா இருக்குன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான், ஸோ அதனால் அவன் என்ன பண்ண போகிறான்னா வந்து இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஸ்லேவாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு வச்சுருக்கேன். அசுக்கா வந்து டென்ஷன் ஆகிட்டா, எல்லா மாதிரி பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு யாரோ வராங்க, யாரான்னு பார்த்தா நம்ம காசுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்காரா. இந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு மொத்தமாக கேட்டு விசாரிச்சுட்டு, இல்லை பிளாக் ரேபிட் நம்ம அனுப்பக்கூடாது, நீ தானே சொல்லியிருக்க கிஃப்ட் கேம்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலுமே அதில் வந்து வெளியே வரதுக்கு வழி தரும்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு இதில் வந்து ஒரு வழி இருக்கும், அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது, குறிப்பாக அவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் நீ ஸ்லேவாக போகவே கூடாது, நம்ம எப்படின்னா இதை வந்து தப்பிக்கலாம், நீ சொன்ன மாதிரி எதனா ஒரு வழியாச்சும் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னோடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கதவை வெளியே தட்டுற சத்தம் கேட்குது.
ஹீரோ அந்த கதவை அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளே வரான். இந்த மாதிரி 2 கதவையும் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தோடனே உள்ளே இருந்தவங்களாம் கேட்குறாங்க, இப்போ நீ எதுக்காக அந்த கதவை உடைச்ச? இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கதவை பூட்டக்கூடலன்றது உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம, இங்கே பாருங்கள் நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு சிரியோஷா கிட்டேருந்து ஒருத்தன், அதாவது இந்த 1000 ஐஸோட டீமன் கிங் கிட்டேருந்து ஒரு சாக்கோப்பை மாதிரி இருந்தான். என்னது இது பார்க்க தர்பூசணி மாதிரி இருக்குது, தர்பூசணி மூட்டையானோடனே கண்டிப்பாக இது தர்பூசணி மூட்டை தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பியூரஸ் இருங்க அவனோட இடத்துல இருக்கான். இந்த மாதிரி அந்த ஸ்லேவ் வந்து பிடிச்சிருந்தோன்னு சொல்லிட்டு அவனோட சோல்ஜர் வந்து ரிப்போர்ட் பண்ண உடனே இவன் வந்து நேற்று தான் சொல்கிறான், பரவாயில்ல அந்த பிளாக் ரேபிட் உண்மையிலே செமையாக இருக்கா, அவளை எப்படியாச்சும் நம்ம பிடிக்கணுன்னே. இந்த பக்கம் பிளாக் ரேபிட்டே அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறா. அப்படி வந்தோடனே இந்த ஸ்லேவ் வந்து டென்ஷன், அதை கூட அந்த சோல்ஜர் வந்து டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் என்ன பண்ணுற நாட்டை பண்ண உடனே இல்லை பொறு பிளாக் ரேபிட் வந்து எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், என்ன பிளாக் ரேபிட் நைட் என்ன பண்ணலாமா அப்படின்னோடனே, இல்லை நான் அதுக்கு வரல, நான் வந்து நீ சொன்ன அந்த இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், நான் வந்து உங்கள் கூட கிஃப்ட் கேமுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றா. ஓ அப்படியா, நீ எல்லாம் ஒரு ஆள் உங்ககிட்ட நல்லா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண முடியுது, உங்களை மாதிரி நோ நேம் சண்டை பண்ணணுன்னே இவன் வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்து அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி கட்டுறா. பார்த்தா அந்த மூட்டைக்குள்ளே வந்து 2 வேல்யூபிளான கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல்ஸை பார்த்தோன்னே இது வந்து அதாவது லெஜெண்டரி கிறிஸ்டல்ஸ், இது எப்படி வந்துச்சு உங்ககிட்ட? ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் வச்சுருந்தா நீ சண்டை போட்டு தானே ஆகணும். நீ சொன்ன மாதிரி பார்த்தா நாங்கள் வந்து நோ நேம் பிளான் தான், பட் இருந்தாலுமே வேல்யூபிளான பொருள் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், முடிஞ்ச எங்ககிட்ட ஜெயிச்சு பாருன்னொன்னே பிளாக் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறா. சரி இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ நேற்று போய் இருக்கத்தில் இந்த கிஃப்ட் கேம்லேயே டஃபஸ்ட்டு 2 பாஸை ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே வீட்டுக்கு வர கேஸில் சாலிடாக அண்ணாப்பா சண்டை போடலாம் மாட்டாமல் நம்ம ஹீரோ சாலிடாக போட்டு தள்ளிட்டு வந்திருக்கான். Fine, I'll take you on. The time I'm done, you'll beg. Lick my